இன்று தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் நாளான இன்று சங்கரநாராயணர் கோயில் சங்கரநாராயண சுவாமி மற்றும் கோமதியம்மாள் சுவாமியை வணங்கி மற்றும் உக்கிரபாண்டிய மகாராஜா அவர்களையும் வணங்கி நெற்கட்டான் செவல் மன்னர் மாமன்னர் பூலித்தேவர் அவர்களையும் வணங்கி இந்த வீடியோ பதிவின் மூலம் என்னுடைய முதல் நாள் பிரச்சாரத்தை தொடங்குகிறேன். சங்கரநாராயணன் கோயிலில் கட்டிய மாமன்னர் உக்கிரபாண்டிய மகாராஜாவுக்கு இதுவரை சதய விழா நடைபெறவில்லை. இந்த சதய விழா நடைபெறாததற்கு முக்கிய காரணம் சங்கரன் கோயில் மற்றும் வாசவநல்லூர் தொகுதி கடந்த 50-60 வருடங்களாகவே தனித்தொகுதிகளாக இருக்கிறது. இந்த தனித்தொகுதிகளாக இருக்கிறதுனாலவே அவங்களுக்கு பாண்டிய மகாராஜா பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அப்போ வரலாறு மறைக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா தனித்தொகுதியிலிருந்து பொது தொகுதியாக மாற்றும் பொழுது நிச்சயம் மாற்று சமுதாயத்தில் உள்ள யார் வந்தாலும் அவர்கள் மகாராஜாவுக்கு சதய விழா எடுப்பாங்க. தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையே மாமன்னர் உக்கிரபாண்டிய மகாராஜா அவர்களுக்கு சதய விழா எடுக்க வேண்டும். மேலும் சங்கரநாராயணர் கோயிலில் சில பகுதிகளை கட்டிய மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுக்கு அவர் மறைந்த இடத்துல ஒரு சிலை வைக்கணும். இது இந்த பகுதியில் உள்ள மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இதுவரை தமிழக அரசு அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலை. தயவு செய்து மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுக்கு அவர் மறைந்த இடத்தில் சிலை வைக்க வேண்டும். தமிழகத்தில் மறவர் சமூகத்தினுடைய அரசியல் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய நோக்கில் தான் மறவர் சமூக மக்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக வாழ்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே தனி தொகுதியாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அனைத்து திராவிட கட்சிகளும் இந்த சதியில் ஈடுபடுறாங்க. மெயினான காரணம் பார்த்திங்கன்னா இப்போ சங்கரங்கோயில் இதில் மறவர் சமூக மக்களுடைய ஓட்டு வங்கி அதிகம். அடுத்து வாசுதேவநல்லூர், அடுத்து பரமக்குடி, சோழவந்தான், அப்படி தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதி, அடுத்து ஓட்டப்படாரம், இந்த தொகுதியில் எல்லாமே அதிகமான ஓட்டு யாருன்னு பார்த்தா தேவர் சமூக ஓட்டு தான். இந்த தேவர் சமூகத்தை அரசியலில் வளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறுகிய நோக்கத்தில் தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் இந்த சதிக்கு துணை போகிறாங்க. ஒரு சுதந்திரம் வாங்கின நாட்டில் இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆக முடியாமல் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் பாதிக்கப்படுதாங்க. அதில் தேவர் சமூக மக்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் மாற்று சமூக மக்களுமே தேர்தலில் நிற்க முடியாத ஒரு அவல நிலை. இதை நிச்சயம் தமிழக அரசு வரக்கூடிய நாட்களில் மாற்றி அமைக்கணும். குறைந்தபட்சம் 10 வருடங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ 50-60 வருஷத்துக்கு மேலே இந்த தொகுதியெல்லாம் தனி தொகுதியாக நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதனாலையும் இது தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இழக்க நேரிடும். தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கை, அதாவது பசும்பொன் பூ முத்துராமலிங்க தேவர் கல்லூரியை கடந்த தேர்தலிலேயே அவர் தமிழக அரசு மீட்டு கொடுப்பதாக உறுதியளிச்சிருந்தாங்க. இதுவரை அந்த துரித நடவடிக்கை ஈடுபடாமல் மந்தமாகவே அந்த காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு அறக்கட்டளை, ஒரு நலச்சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து அந்த நலச்சங்கத்தை பதிவு பண்ணியாச்சு. அந்த பதிவு பண்ணின சங்கத்தை வச்சு தேர்தல் நடக்க விடாமல் ஒரு தனி நபர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரமாதேவி அவங்க மேலே இவங்களே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்ண ஒரு போலி ஆவணம் தயாரித்ததாக அவங்கள நிச்சயம் அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி அரெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த அம்மா இதுவரைக்கும் இந்த கேஸை இழுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் தமிழக அரசு இந்த கல்லூரி விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு அதை தேவர் சமூகத்திற்கு கையில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து முக்குளத்து மக்களின் கோரிக்கையை நிராகரிக்கவோ அல்லது காலம் தாழ்த்தினால் இந்த சமூக மக்களினுடைய ஓட்டு திமுக அரசுக்கு கிடைக்காமல் போகும். ஆகையால் முக்குளத்து மக்களின் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகிரி சுற்றியுள்ள கிராமங்களில் என்னுடைய தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்குகிறேன். அது நேரடியாக களத்திற்கு செல்ல இருக்கிறோம். அதனால் பிஎம்டி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் என்னோடு இருந்து அந்தந்த பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்து நம்முடைய கோரிக்கையாக
இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசுக்கு வைக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம். நிச்சயம் இந்த மக்களுடைய ஆதரவு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்திற்கு இருக்கும் என நம்புகிறோம்.